சிவநேய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையிலே இப்பொழுது நாம் பார்க்க போவது யாரை பற்றி என்றால் ஏர்பகை நாயனார் தான். இவர் ஏன் ஏர்பகை நாயனார் என்ற இந்த பெயரால் அழைக்கப்படுகிறார்? அதற்கான காரணம் என்ன என்பதை அறிய ஆவலாக இருக்கின்றீர்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். பூம்புகார் என்னும் நகரில் வணிகர் குலத்தில் ஏர்பகை என்னும் பெயர் கொண்ட ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் எல்லா நல்ல அறங்களிலும் மேலான இல்லறத்தை முறைப்படி நடத்தி வந்தார். வாணிப தொழில் செய்து வந்ததால் அவர் சிறந்த செல்வந்தராகவும் சிவநேச செல்வராகவும் விளங்கினார். அந்தி வானத்து வெண்பிறை சூடிய சிவபெருமானின் திருவடியார்களும் மற்றும் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்கள் விரும்பி கேட்பது எதுவாக இருந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனே குறைவின்றி கொடுக்கும் இயல்புள்ளவர். அப்படி கொடுப்பது உலக இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகையால் அவரை எல்லோரும் ஏர்பகையார் என்றே அழைத்தனர். சிவனடியார்கள் ஏவினதை செய்யும் பெருமையே வாழ்க்கையில் பெரும் பேறு என்று கருதி சிவனடியார் எவர் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் அதை உடனே கொடுத்துதவும் திருத்தொண்டை தொடர்ந்து நடத்தி வந்தார். அவ்வாறு அவர் வாழ்ந்து வரும்போது அவருடைய மனப்பான்மையை சோதித்து அவருடைய திருத்தொண்டின் சிறப்பை உலகிற்கு உணர்த்த விரும்பிய கூத்த பெருமான் ஒரு வேதியராக வடிவெடுத்தார். பொன்னிற உடம்பில் தூய வெந்நீர் விளங்க உள்ளத்தில் மகா காமந்தகர் போலவும் தோற்றமளித்தார். காமுகருக்கே உரிய அந்த தூர்த்த வேடம் அவருடைய நாயகியான உமையம்மைக்கு தெரியுமோ தெரியாதோ. ஆனால் சிவபெருமான் அத்தகைய மோகாந்தகார மாய வடிவம் கொண்டு புகார் நகரத்து வணிக வீதியில் வந்து ஏர்பகை நாயனாரின் வீட்டினுள் புகுந்தார். அவரை கண்ட ஏர்பகை நாயனார், ஆஹா, எந்த எம்பிராயவரன்றோ என் வீடு தேடி வந்திருக்கிறார் என்று அகமகிழ்ந்து சிந்தையில் அன்பு பொங்க அவர் எதிரே சென்று வணங்கி சிறப்போடு அர்ச்சனைகள் பல செய்து, என்னுடைய முந்தைய பெருந்தவத்தினாலோ முனிவர் இங்கே எழுந்தருளிருக்கின்றீர் என்று பணிவோடு கூறினார். அவரிடம் வஞ்சக காமுகராய் வந்து நிற்கும் சிவவேதியரோ அவரை நோக்கி, ஏர்பகையாரே, உம்மிடம் சிவனடியார்கள் எவர் வந்து எதை கேட்டாலும் இல்லையென்று மறுக்காமல் நீர் மனமோந்து கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். அதனால் நானும் உம்மிடம் ஒன்றை வேண்டி அடைவதற்காகவே இன்று இங்கே வந்திருக்கிறேன். நான் கேட்பதை நீ மனப்பூர்வமாக கொடுக்க சம்மதிப்பீர் என்றால் அது என்னவென்று சொல்கிறேன் என்றார். இந்த ஒரு இயல்பைதான் சேக்கிழார் கூறுகிறார், இல்லையே எனாத ஏர்பகைக்கும் அடியேன் என்று. இப்போது கதையை தொடரலாம். சிவனடியாரே, எம்பெருமான் விரும்பும் பொருள் எதுவாயினும் அது என்னிடம் இருக்குமே, ஆனால் அதை சிவனடியாருக்கே உடமையாக வழங்கி விடுவேன். அதில் சந்தேகமே இல்லை. நீர் விரும்புவது என்ன? அருள் கூர்ந்து சொல்லும் என்றார் ஏர்பகையார். உன்னுடைய காதலுக்குரிய மனைவியை நான் கேட்டு பெறவே இங்கே விரும்பி வந்தேன் என்றார். தகாத விருப்பத்தை கேட்டதும் ஏர்பகையார் திடுக்கிடவில்லை. சிவவேதியரின் வார்த்தைகளை கேட்பதற்கு முன் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருந்தாரோ அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சி கொண்டு சிவனடியாரை வணங்கி, அடியார்களே, என்னிடம் உள்ள பொருளை தாங்கள் விரும்பி கேட்டது எனது புண்ணிய பலனே என்று உரைத்தார். பிறகு அவர் சட்டென்று வீட்டிற்குள் விரைந்து மனைவியிடம் கூறினார், என் மனைமாட்சிக்குரிய மங்கையே, இன்று உன்னை இங்கே வந்திருக்கும் சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன். அதை கேட்டதும் மனையால் உலக வழியை ஒட்டி மனம் கலங்கினார். பிறகு திருவருள் வழியில் மறை தெளிந்து தன் நாயகரை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார். என் பிராணநாதரே, இன்று நீங்கள் எனக்கு அருள் செய்து அடியாளுக்கு இட்ட ஆணை இதுவென்றால் இதை நிறைவேற்றுவேன். நீங்கள் சொல்வதை செய்வதை தவிர வேறு உரிமை எதுவும் எனக்கு உண்டோ என்று கூறி தன் பெரும் கணவரை வணங்கி பணிந்து நின்றாள். ஏர்பகையார் தம் மனைவியை அழைத்து கொண்டு சிவவேதியர் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவருடைய மனைவி வேதியரின் பாதங்களிலே விழுந்து கும்பிட்டு பிறகு எழுந்து திகைத்து நின்றார். அப்போது மகாலட்சுமியை விடவும் மிக அழகானவராக தோற்றமளித்தார். சிவனடியாருக்கு தம் மனைவியை கொடுத்துவிட்ட மாபெரும் தொண்டரான ஏர்வகையார் மனம் மகிழ்ந்து பேரானந்தத்தில் வாய் மலர்ந்து சிவவேதியரை நோக்கி, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டார். ஜாதி வேதியராக வந்த சிவபெருமான் அவரை ஏறிட்டு நோக்கி, நான் இந்த பெண்ணை தனியே அழைத்து கொண்டு போகும்போது குடும்ப பற்றுள்ள உன்னுடைய சுற்றத்தாரும் இந்த ஊர் ஜனங்களும் எங்களுக்கு இடையூறு விளைவிக்காதபடி உன் பந்து ஜனங்களையும்
இந்த ஊர் எல்லையையும் நாங்கள் தாண்டி போகும் வரை நீயும் எங்களுடன் துணையாக வர வேண்டும் என்றார். அதை கேட்டதும் ஏர்பகையார், இந்த குற்றவேலை நானே செய்ய முன்வந்திருக்க வேண்டும். என்னை உடையவர் குறிப்பிட்டு சொல்லும் வரை தாமதித்து நின்றது என் பிழையே ஆகும் என்று அவர் பின்னாலே சென்று அவருக்கு பாதுகாப்பளித்தார். கையில் ஒரு வாளையும் கேடயத்தையும் ஏந்தி கொண்டு ஆண் சிங்கம் போல் திரும்பி வந்து காமுக வேதியரை வணங்கினார். பிறகு அவர் வேதியரையும் தம் மனைவியையும் முன்னால் நடந்து போகுமாறு சொல்லிவிட்டு அவர்கள் பின்னால் தாமே காவலாக சென்றார். போர்க்கோலம் பூண்டிருந்த ஏர்பகையார் இனி தன் ஊர் மக்கள் அனைவரும் படையெடுத்து வந்தாலும் தனியொருவராக எதிர்த்து தாக்கி அனைவரையும் மண்ணில் வெட்டி தள்ள மனம் கொண்டிருந்தார். இவ்வாறு நிகழ்ந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. இந்த செய்தியை அறிந்த ஏர்பகை வள்ளலாரின் உற்றார் உறவினர் அனைவரும் தங்கள் குலத்துக்கு பழி ஏற்படுவதா என்று மிகவும் ஆத்திரம் கொண்டார்கள். இது என்ன அக்கிரமம்? தாலி கட்டிய மனைவே இன்னொருவனுக்கு தானம் கொடுக்கும் இத்தகைய அடாத செயலை செய்தவர் இதுவரை இந்த உலகத்தில் யார்தான் உண்டு? மனித இயற்கைக்கும் உலக இயல்புக்கும் புறம்பான இந்த செயல் புரிந்த இயற்பகைத்தான் பைத்தியக்காரன் என்றால் உற்றார் உறவினராகிய நாமும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதா? நம் குலத்து பத்தினி பெண்ணொருத்தியை இன்னொருவன் கொண்டு போவதா? கூடாது, அவர்களை விடவே கூடாது என்று குமரி எழுந்தார்கள். நம் குலத்துக்கு நேரிடும் இப்பெரும் பழியை நீக்கி நம் குலப்பெருமையை மீட்போம் என்று வீராவேசமாக கூக்குரலிட்டு போரிட துணிந்து கிளம்பினார்கள். அவர்களின் வார்த்தையை கேட்டதும் ஏர்பகை நாயனார் மனதில் மூண்ட கோபம் அதிகமாக பொங்கி எழ அவர்களை நோக்கி, உங்கள் உடல்களை துண்டு துண்டாக வெட்டி எங்கும் வீசி எறிந்து உங்கள் உயிர்களை எல்லாம் விண்ணுலகத்திற்கு அனுப்பிய பிறகு இந்த நற்றவ பெரியாரை போக விடுகிறேன் என்று சீறி எழிந்து எதிர்த்து நின்றார். சுற்றத்தார்கள் அவர்களை விட்டுவிட்டு அவருடைய மனைவி அழைத்து செல்லும் சிவவேதியர் மீது பாய்ந்தார். வேதியரை மேலே செல்ல விடாமல் தடுக்கும் விதமாக பெரும் சினத்தோடு வழிமறித்து நின்று தாக்கலானார்கள். அதை கண்ட ஏர்பகையார் சீறி முன் பாய்ந்து தன் கை வாளே துணையாக அதை இங்கும் அங்குமாக மாறி மாறி வீசி தம் சுற்றத்தாரின் தோள்களையும் கால்களையும் தலைகளையும் வெட்டி வீசினார். வென்று கொள்ளும் ஆண் புலியை போல் மிகவும் வீரத்தோடு அப்போர்க்களத்தில் விளையாடினார். இதையே அழகாக சேக்கிழார் கூறுகின்றார். சொரிந்தன குடல்கள் எங்கும் துணிந்தன உடல்கள் எங்கும் விரிந்தன தலைகள் எங்கும் மிடைந்தன கழுகும் எங்கும் எரிந்தன விழிகள் எங்கும் எதிர்ப்பவர் ஒருவரின்றி திரிந்தனர் கலனில் எங்கும் சிவன் கடல் புனைந்த வீரர் மாடலை குருதி பொங்க மடிந்த செங்கலத்தின் நின்றும் ஆடுரு செயலின் வந்த இளைஞரோடு அணைந்தார் தம்மில் ஓடினார் உள்ளார் உயிர்த்தார் ஒழிந்தவர் ஒழிந்தே மாண்டார் நீடிய வாளும் தாமும் நின்றவர் தாமே நின்றார். தம் சுற்றத்தார்களை எல்லாம் தம் வாளாலேயே வெட்டி வீழ்த்திய பிறகு ஏர்பகையார் பணிவன்புடன் சிவவேதியரை நோக்கி, அடிகளே, தாங்கள் பயமில்லாமல் இந்த காட்டை தாண்டி செல்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் துணையாக வந்து வழிவிடுவேன் என்று கூறி அவர்களோடு சென்றார். எவராலும் அறிய ஒண்ணாத சிவபெருமான் முன்னால் செல்ல அவரை பின்தொடர்ந்து ஏர்பகையாரின் பேதை மனைவியார் பின்னால் செல்ல அவர்களுக்கு காவலாக ஏர்பகையாரே போர் வீரர் போல இன்னும் பின்னால் நடந்து சென்றார். இவ்வாறு அவர்கள் மூவரும் திருச்சாய்க்காடு என்னும் திருத்தலத்தின் எல்லை அருகே வந்து சேர்ந்ததும் காமுக சிவவேதியர் வீரத்தோழரான ஏர்பகையாரை நோக்கி, இனிமேல் நீ வீட்டுக்கு திரும்பி போகலாம் என்று செப்பினார். உடனே ஏர்பகையார் அவ்வடியாரின் திருவடிகளில் தம் தலைப்படிய விழுந்து கும்பிட்டு எழுந்து கைகள் கூப்பி வணங்கியபடியே உலகம் உய்ய வந்த ஏழை பிராமணரை வாழ்த்தி இவ்வந்தனரின் திருவருளை பெரும் நற்பேறு பெற்றேன் என்று கூறிவிட்டு தம் மனைவியை திரும்பி கூட பார்க்காமல் புறப்பட்டு சென்றார். இவ்வுலகத்தவர் செய்வதற்கரிய அரும் செயல் ஒன்றை செய்துவிட்டு நல்ல தொண்டரான இயற்பகை நாயனார் திரும்பி கூட பாராமல் செல்வதை கண்டதும் வேதியர் வேடம் தாங்கி வந்த சிவபெருமான் மகிழ்ச்சி பொங்க பார்த்தார். இந்த தொண்டன் பொய்மை உள்ளம் இல்லாதவன், தன் மனைவியை என்னிடம் கொடுத்துவிட்டு திரும்பி கூட பாராமல் போகிறானே, இவனுடைய அன்புதான் என்ன என்று சிவவேதியார் வியந்து இயற்பகை நாயனாரை திரும்பவும் கூவி அழைக்கலானார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறைவோலிட்டு மாலையன் தேட நின்றான். அழைத்த பேர் ஓசை கேளா அடியனேன் வந்தேன் வந்தேன் பிழைத்தவர் உளரேல் இன்னும் பெருவழி தடக்கை வாளின் இழைத்தவராகின்றார் என்று இயற்பகையார் வந்தெய்த குழைப்புலி காதினானும் மறைந்தனன் கோலங்கொள்வான். அதாவது
ஏர்பகை முனிவா ஓலம், அதாவது அபயம், அபயம் என்று இறைவன் கூறுகிறார். நீ திரும்பி வருவாயாக, என்னை மறவாத மனம் படைத்தவனே, அன்பனே, சேர்க்கரும் செய்கை செய்த தீரனே, அபயமளி என்று சிவவேதியர் ஓலமிடுகின்றார். அவர் கூப்பிடும் பேரோசை கேட்ட ஏர்பகை நாயனார் பதறி, அடியேன் இதோ வந்தேன் வந்தேன், தங்களுக்கு தீங்கிழிப்பவர் இன்னும் இருக்கின்றார்களா? இருந்தால் அவர்களும் என் போர்வாளுக்கு இரையாகி விடுவார்கள் என்று கூவியபடி ஓடி வந்தார். அப்போது சிவபெருமான் மறைந்து விட்டார். அதனால் ஏர்பகையார் திரும்பி வந்து பார்த்தபோது சிவவேதியரை காணவில்லை. தமது மனைவியார் மட்டும் தனித்து நிற்பதை ஏர்பகையார் கண்டார், திகைத்தார். அப்போது வான வீதியில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது தம் மனைவி உமாதேவியோடு திருக்காட்சி தந்தருளினார். இக்காட்சியை கண்டதுமே ஏர்பகை நாயனார் தரையிலேயே விழுந்து விழுந்து கும்பிட்டார். எம்பெருமானே, என்ன சொல்லி போற்றுவதென்று அறியேன். நீ வாடி, எனக்கு காட்சி தந்தருளிய தோற்றத்தை போற்றுகிறேன். எனக்காக விரைந்து வந்து அருள் புரிந்து என்னை வழித்தொண்டனாக்கி கொண்டாயே, உன்னை போற்றுகிறேன். தில்லை அம்பலத்திலே நடமாடும் உன் சேவடிகளை போற்றுகிறேன் என்று போற்றி தம் உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிடும்படி வணங்கி வணங்கி ஆனந்த வடிவாயினார். விண்ணில் காட்சியளிக்கும் சிவபெருமான் தம் அடியவரான ஏர்பகையாரை நோக்கி, இந்த மண்ணுலகம் தன்னில் எம்மிடம் இவ்வளவு அன்பு காட்டிய உன் பக்தியின் திறம் கண்டு நாம் மகிழ்ந்தோம். பழுதில்லாதவனே, உன் மனைவியோடு நம்மிடம் வந்து சேர்வாயாக என்று அன்பருள் புரிந்தார். தம்முடைய சிறந்த திருத்தொண்டரான ஏர்பகை நாயனாருக்கு திருவருள் நிலை காட்டி அவருக்கும் கற்பிற் சிறந்த அவருடைய மனைவியாருக்கும் பேரின்ப வீட்டு பேரு தந்தருளி மறைந்து சிவபெருமான் தன் பொன்னம்பலத்தில் புகுந்தார். வானவர் பூமாரி பொடிய, வேதங்கள் முழங்க, ஞானமா முனிவர்கள் போற்ற ஏர்பகை நாயனார் கும்பிட்டு தம் மனைவியாரோடு சிவலோகம் அடைந்து சிவபெருமானோடு உடனுறையும் பெருமையும் அழியாத இன்ப வாழ்வும் பெற்றார். போரில் இறந்த அவருடைய சுற்றத்தாரும் விண்ணுலகம் அடைந்து பிறவா பேரின்பம் பெற்றார்கள். இந்த மண்ணுலகில் ஒரு மனிதர் தான் கூடி மகிழ்ந்து இன்புறும் மனைவியை இறைவன் அடியாருக்கு தானம் கொடுத்து அதற்கு இடையூறு ஏதும் நிகழாமல் பாதுகாத்து உதவுவது அற்புதமாகும். அந்த அற்புதம் புரிந்த சிவத்தொண்டரான ஏர்பகை நாயனாரை தொழுது வாழ்த்துவோம். இவ்வுலகில் உள்ள உயிர்கள் எவையும் தனது துணையை பிறருக்கு தராது வாழும். இந்த இயற்கைக்கு எதிராக இவரின் செயல் இருந்ததால்தான் ஏர்பகை நாயனார் என்று அழைக்கப்பட்டார். எவராலும் செய்ய முடியாத செயலை செய்த இவரின் செயலை உலக இயல்போடு வாழும் நம்மால் அறிய முடியாது. இதையேதான் சேக்கிழார் கூறுகின்றார். இன்புறு தாரும் தன்னை ஈசனுக்கு அன்பர் என்றே துன்புறாது உதவும் தொண்டர் பெருமையை தொழுது வாழ்த்தி அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க்கு அன்பு நீடு மண்புகழ் இலசை மாறன் வளத்தினை வடுத்தலுற்றேன். ஆக இந்த ஏர்பகை நாயனாருடைய இந்த இல்லற வாழ்க்கை, அவருடைய இறைப்பணி, இதை பற்றியெல்லாம் இன்று நாம் சிந்தித்தோம். அந்த ஏர்பகை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.